தேமுதிக இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. தேமுதிக எங்கு கூட்டணி வைக்கிறதோ அவர்கள்தான் ஆட்சியில் அமர முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். ஏன் சொல்றேன்? இது ஜாதி மதம் இனம் மொழிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி, மக்களை நேசிக்கின்ற ஒரு கட்சி. இங்க முன்னாடி வச்சிருக்கமே சாதாரணமா இந்து கோவில், இஸ்லாமுடைய கோவில், அதே போல சர்ச், இது எங்க நடக்கும்? தலைவர் சொல்வார், நாம் இவ்வளவு பேர் இருக்கமே, நாம் விடுகின்ற மூச்சு காற்றுல ஜாதி இருக்கா, மதம் இருக்கா, நமக்குள்ள ஏதாவது பாகுபாடு இருக்கா என்று தலைவர் அவர்கள் சொல்வார். அதேதான் உங்க அன்னையினுடைய எண்ணம். நமக்குள்ள எந்த பாகுபாடுமே கிடையாது. ஏழை பணக்காரர் என்கின்ற பாகுபாடு கிடையாது. அனைவருக்கும் சமமாக உணவு, அனைவரையும் சமமாக அன்பாக நேசிக்கின்ற அந்த கொள்கைகளை தான் தலைவர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார். அதுவே நம்மளுடைய இறுதி கொள்கை என்பதையும் உங்ககிட்ட சொல்றேன். என்ன கொள்கை என்ன கொள்கைன்னு எல்லாம் கேட்கிறவங்களுக்கு பதில் ஏன் தொண்டர்கள் நீங்க சொல்லுங்க. இனிமேல் தேமுதிகவுக்கு வெற்றி ஒன்றுதான் கொள்கை, வெற்றி ஒன்றுதான் கொள்கை என்பதை போய் சொல்லுங்க.